பரேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் ஏன்ஷியன்ட் நமக்கு அதுக்குள்ள வந்து ஏன்ஷியன்ட் ஹியூமன் பீயிங் அவங்க பேர் பிம்பாய் எதுக்குள்ளது அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்காங்க. பிம்பாய் பாம்பேன்னு எடுக்கிறாரு அதில் வந்து அதில் அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கு அதுக்குலாம் Pimpoy, the ancient people which lived in the Pimpoy, they are due to a volcanic eruption, okay, from Vesuvius volcanic eruption, from the Vesuvius volcanic eruption, they many animals were dead, and then again the human beings were dead. They are completely sedimented in the ashes. So the அப்படியே சாம்பல்ல பதிஞ்சு டீகம்போஸ் ஆகாமே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் பெட்ரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் சொல்லிதோட நேச்சுரல் நேச்சுரல் ரிமைன்ஸ் அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின்லி த சம்டைம்ஸ் த animal lived in the past or the prehistoric animal, they left somewhat a fossil, but it is completely sedimented with this minerals. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிக்கான், அயன், பைரைட்ஸ் இந்த கிளப்லாம் எடுத்துக்கலாம். அந்த மினரல்ஸ் அதுக்குள்ளே போய் டீகம்போசிஷன்ஸ் கம்ப்ளீட்லி விட்டு இட் இஸ் பார்ஷலி ஸ்டாப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேச்சுரல் ரிமைன்ஸ்னால் சம் அதுக்குள்ள பார்ட்ஸ் ஆஃப் த அனிமல் lived in the past, they are completely அதுக்குள்ள வந்து fossiled or what is sedimented with the minerals. மினரல்ஸ் மெயின்லி இருக்கலாம் அயன், பைரைட்ஸ் இதுக்குள்ள எடுத்துக்கலாம். பாஸ்பரஸ் அப்படிங்கிற மினரல்ஸ் இதுக்குள்ள வந்து கால்சியம் இந்த மினரல்ஸ் அதுக்குள்ள வந்து என்ன செய்யலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அயன், பைரைட்ஸ் இதுக்குள்ள மெயின்லி. அண்ட் தென் இட்ஸ் அ நேச்சுரல் மெத்தட். அப்படியே அது வந்து அந்த இந்த மினரல் இருக்கிறதுனால டீகம்போசிஷன் ஃபர்தராக இருக்காது. அதுக்கப்புறம் பாருங்க மோல்ஸ் அண்ட் காஸ்ட். மோல்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப் த அனிமல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு ட்ரீல ரெசின்ஸ் வந்திருக்கும், பிசின் வந்திருக்கும், ஒரு இன்செக்ட் பேர் ஒட்டிடும். அதோடைய விங்ஸை வச்சு வி கேன் ஏபிள் டு நோ அபவுட் வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த விங்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துக்கலாம் என்ன செஞ்சிடலாம், நமக்கு அதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம வந்துக்கலாம் வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ இதுதான் அதை கொடுத்துருக்கோம். அந்த மெயின்லி விட்ட த ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப் த அனிமல் ஆர் த விங்ஸ் ஆஃப் மெனி விட்ட இன்செக்ட். வி கேன் நோ வித் த ஹெல்ப் ஆஃப் தட் வி கேன் நோ அபவுட் தேர் விட்ட அனிமல் தட் இந்த விங்கோடைய சைஸ் இப்படி இருக்கு, அப்ப இது இந்த அனிமலா இருக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆஃப் த அனிமல் இஸ் தேர். ஸோ அதோடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இது பேர்டோ வந்து இது வேற மேமலோன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. லைக் தட் இந்த கேஸ் ஆஃப் மோல்ஸ் அண்ட் காஸ்ட்ல வந்து மெயின்லி விட்ட நமக்கு அதோடைய பெல்லட், அதோடைய ஃபீக்கல் மேட்டர் வந்து இஸ் கம்ப்ளீட்லி செடிமெண்டட் வித் மினரல். நீங்க பாத்தீங்கன்னா அதோடைய எக்ஸ்கிரீட்டர் மெட்டீரியல் இருக்குல்ல, அதான் ஃபீக்கல் மேட்டர்னு சொல்றேன். அந்த ஃபீக்கல் மேட்டர் அப்படி செடிமெண்ட் ஆகி அப்படியே இருக்கும். அந்த அது பெல்லட்டா மாறி இருக்கும், திக்கா மாறி இருக்கும். இந்த சாணம் ஒருத்துக்குள்ள நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வந்துக்கலாம் காஞ்சி எருவா மாறின மாதிரி அப்படி இருக்கும். வந்துக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் தட் யூ கேன் நோ த அனிமல் தட் லிவ் வித் நமக்கு பாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்துக்கலாம் விச் ஒன் பேலியன்டாலஜிக்கல் ஒட்ட ப்ரூஃப். நெக்ஸ்ட் we are going to see the which one that's anatomical ஒட்ட ப்ரூஃப் வந்துக்கலாம். ஸோ when you take anatomical ரெண்டு வருது. ஒன்னு சொல்லிதோட ஹோமோலோகஸ் ஒட்ட ஆர்கன் and then again next சொல்லிதோட அனலோகஸ் ஆர்கன். இதான் மிஸ்டோனே இதுல நம்ம ப்ராக்டிக்கலுக்கு அது முக்கியம்னு சொல்லேன். ஹோமோலோகஸ் ஆர்கன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஸ்ட்ரக்சர் சேம் அப்படின்னு. இங்க வந்து ஃபங்க்ஷன் சேம் அப்படின்னு எடுக்கணும். ஸ்ட்ரக்சர் சேம் அப்படின்னா அப்ப நீ ஒரு பாயிண்ட் உனக்கு ஞாபகத்தில் வந்து ஸ்ட்ரக்சர் சேம்னா அப்ப ஃபங்க்ஷன் இஸ் ஒட்ட நமக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். they are at a similar structure, the function is ஒட்ட different. அதான் homologous one. When you take wings of நமக்கு அதுக்குள்ள bird எடுத்துக்கலாம், then flippers of whale and leg of நமக்கு catோ இல்ல leg of animals எல்லாத்துலயும் இந்த சேம் ஒட்ட அதுதான். எப்படி நமக்கு அதே தான் forearm, அதுக்குள்ள upper arm, அடுத்து lower arm and hand. அதே மாதிரி இங்க என்ன போன் இருக்கும், humerus. இதெல்லாம் நம்ம 11th படிச்சுப்போம். ரேடியஸ் அனால்னா கார்பல் அண்ட் மெட்டாகார்பல். பட் இது ஸ்ட்ரக்சர் சேம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா விங்ஸ் வந்து இன்செக்ட்ஸ்லயோ பேர்ட்லயோ நமக்கு ஃப்ளையிங்க்கு இருக்கு. இதுலயும் நமக்கு இந்த கேஸ் ஆஃப் வெயில் த ஃபிளிப்பர்ஸ் வந்து ஃபார் ஸ்விம்மிங் அண்ட் கேட்டும் அதர் அனிமல்ஸ்ல வந்து வாக்கிங். ஹியூமன் பீயிங்ல நமக்கு வந்து மேனிபுலேஷனுக்கு உதவுது. தட் இஸ் ஹோமோலோகஸ் ஆர்கன். வாட் இஸ் அனலோகஸ் ஆர்கன்? அனலோகஸ் ஆர்கன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது தேரோட ஃபங்க்ஷன் இஸ் சேம் பட் ஸ்ட்ரக்சர் இஸ் நமக்கு அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யலாம் அதுக்குலாம் சொல்லலாம். ஸோ இதுல பாருங்க அனலோக ஹோமோலோகஸ் ஆர்கன்ல கூட இன்னும் நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த இந்த கேஸ் ஆஃப் பிளான்ஸ்ல பாருங்க போகின் வில்லா அண்ட் தென் அகெயின் போகின் வில்லானா தாழ்ப்பு இந்த கிளது, அது வந்து குக்கோர் பிட்டோ அந்த கிளது, அது ஃபைசம் சட்டை வந்து அது டென்ட்ரல் இருக்கும். அது அதுக்குலாம் அது வந்து மார்பாலஜியில் அது சேமாக தான் நமக்கு இருக்கும். பட் எல்லாமே டிஃப்ரெண்ட் நமக்கு அதுக்குலாம் ஸ்பீஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹோமோலோகஸ் ஆர்கன்ல. அனலோகஸ் ஆர்கன் ஃபங்க்ஷன் இஸ் ஒட்ட சேம், அந்த ஸ்ட்ரக்சர்
ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு கம்ப்ளீட்லி விட்டு நமக்கு அதுக்குலாம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கேஸ் ஆஃப் அனலாகஸ் நமக்கு ஆர்கனில் கூட இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் இஸ் சேம் அதுக்குள்ளது பட் ஸ்ட்ரக்சர் இஸ் கம்ப்ளீட்லி நமக்கு அதுக்குலாம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே ஆக்டோபஸுடைய ஐயை அதுக்குள்ளது கம்பேர் பண்ணி நமக்கு அதுக்குலாம் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்வீட் இந்த கேஸ் ஆஃப் பிளான்ஸில் வந்து பொட்டேட்டோ வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன், ஆனால் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரூட் மாடிஃபிகேஷன். இதுக்கு மாடிஃபிகேஷன் ரெண்டுக்கும் இதுக்குள்ள ஒன்று தான். ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு சேம் அப்படி நம்ம வந்துக்குள்ள இது செய்யலாம் சொல்லலாம். If this is only the which one that's a analogous organ. Then again what the next we are going to see the vestigial நமக்கு அதுக்குள்ள organ அப்படி நம்ம வந்துக்குள்ள இது பார்க்குற ஒரு நிமிஷம். Then we are going to see that next one the vestigial organ. Vestigial organ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா they are only the functionless நமக்கு organ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏமா analogous organல நான் என்ன சொல்றேன் இதுக்குள்ள structure is function is what same structure is different. octopus உடைய நமக்கு ஐ எடுத்துக்கிடலாம். அதுவும் இதுக்குள்ள வந்து octopus உங்களுக்கு தெரியும். then dolphin அதுடைய wing flippers எடுத்துக்கிடலாம். then again what next வந்து penguin உடைய நமக்கு wings இதுக்குள்ள அதாவது எல்லாமே என்னது நமக்கு இதுக்குள்ள மூவிங் தான் பட் அது ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்ட் ஆகுது. ஆக்டோபஸ் உடைய ஐ தென் அகெயின் டால்ஃபின் உடைய நமக்கு ஃபிளிப்பர்ஸ் ஐ மீன் ஃபின்ஸ் எடுத்துக்கோங்க. தென் அகெயின் பென்குயின்ஸ் உடைய ஃபின்ஸ் இருக்கலாம். வெஸ்டிஜியல் ஆர்கன்னா அதாவது ஃபங்க்ஷன்லெஸ் ஆர்கன் ஆஃப் நோ யூஸ் ஃபார் த ஆன்செஸ்டர் இட் இஸ் ஃபங்க்ஷனிங் அப்படி நம்ம வந்து சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் நம்ம வந்து இந்த கேஸ் அக்கார்டிங் டு ஹியூமன் எவல்யூஷன் the man is originated from monkeys. அதுக்கு டெயில் இருக்கு. நமக்கு அதுக்கு மேல காக்கஸ் அப்படிங்கிற அதுக்குள்ள காடல் வெர்டிபிரா அதுக்குள்ள காடல் வெர்டிபிரால கீழே நமக்கு இடுப்பு பகுதியில் ஒரு காக்கஸ் அப்படின்னு இருக்கு. சில நியூ பார்ன் பேபிக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படின்னா நல்லா எடுத்துக்கோங்க. இட்ஸ் நாட் யூஸ் ஃபார் the possessor but it is useful only for the ancestors. வெஸ்டிஜியல் ஆர்கனுக்கு நிறைய இருக்கு. ஒன்று நான் சொன்னேன் காக்கஸ் இதுக்குலாம். தென் அகெயின் விஸ்டம் டூத் இந்த நாணப்பல்லாம் சிலவங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 17 வயசுல முளைக்கும். தென் இயர் மசில்ஸ் இதுக்குள்ளது அது ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் ஹேர் ஒரு காரணம். தென் அகெயின் மெமரி கிளாண்ட் சில மெயிலுக்கு வந்து நமக்கு தெரியும் மெமரி கிளாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்துக்குள்ள எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுது. இது வெஸ்டிஜியல் ஆர்கன். ஆல்ரெடி இந்த கனெக்டிங் லிங்கும் ஒரு ப்ரூஃப் ஃபார் இதுக்குள்ள எவல்யூஷன் தான். பெரிபேட் இஸ் கனெக்டிங் லிங்க் வித் annelid and arthropod and then again archaeopteryx is a connecting link with the bird and the apes. அப்புறம் atavism அப்படின்னு atavism what do you mean by atavism அப்படின்னா they have somewhat additional or we can say the organ. அதாவது நான் சொன்னேன் பேபிஸ்ல வந்து காக்கஸ் in the case of நமக்கு பேபிஸ் அப்படி நம்ம வந்து கிளச்சறேன் அதாவது டெயில் மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா we have 206 bones. ஆனா பேபிஸ்க்கு அபார்ட் ஃப்ரம் புக் வர நிறைய போன்ஸ் இருக்கும். அதான் they used to crawl பண்ணதுல the bones எல்லாம் fused ஆயிருது. அதுவே அதுக்கு டெயில் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்குறோம்.